சென்னையிலிருந்து பாலக்காடு செல்லும் ரயிலின் படுக்கையில் கொக்கி முறையாக இணைக்கப்படாததால் பயணி ஒருவர் கயிற்றை கட்டி பயணித்த அவலம் அரங்கேறியது. நாகேஸ்வரன் என்பவர் சென்னையிலிருந்து பாலக்காடு செல்லும் ரயிலில் பழனிக்கு பயணம் செய்தார். அவருக்கான படுக்கையில் இருந்த கொக்கிகளில் ஒன்று இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக படுக்கையில் கயிற்றை கட்டியவாறு அவர் பயணம் செய்தார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் இதுபோன்ற குறைபாடுகளுக்கு ரயில்வே நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கலந்துட்டு வருது, காசு வாங்கிட்டு ரயில்வே நிர்வாகம் என்ன வேலை பார்க்குறீங்க? கவுத்த போட்டு கட்டி நாங்க பாதுகாப்போட போக வேண்டிய சூழ்நிலை. என்னது கலந்துட்டு வருது, நைட் நேரம் என்ன ஆச்சு, என்ன பண்றது? ஆமா, இந்த மாதிரி கலந்து வருது, நைட் நேரம் கலந்து வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? எங்க உயிருக்கு யாரு பாதுகாப்பு? கோவையில் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்தவருக்கு புழுக்களுடன் கெட்டுப்போன சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ரத்தினம் என்பவர் ஜொமேட்டோ மூலம் சரவணம்பட்டி ஷெரீப் பாய் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்தார். பிரியாணி பார்சலை பார்த்தபோது அதில் மட்டன் பிரியாணிக்கு பதிலாக கெட்டுப்போன சிக்கன் பிரியாணி இருந்துள்ளது. மேலும் அதில் புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ரத்தினம் ஷெரீப் பாய் பிரியாணி கடைக்கு நேரில் சென்று குளிர்சாதன பெட்டியை பார்த்தபோது அங்கிருந்த பிரியாணிகளிலும் புழுக்கள் இருந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மட்டன் சிக்கன் இல்லை, ரெடிமேட் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் தான், எதுவுமே இது கிடையாது. வாருங்க, புழு வாருங்க, நல்ல புழு தின்னுட்டு எதுங்க போறது. கள்ளக்குறிச்சி அருகே தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பழைய சிறுவாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த பர்கத் என்பவர் பேபி என்பவரை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்துள்ளார். இருவருக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பர்கத் அகரக்கோட்டலத்தில் மரத்தில் தூக்கில் தொங்கியபடி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதனிடையே பர்கத் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.